இனத்தை காப்பாற்றுறேன், மொழியை காப்பாற்றுறேன், எல்லாமே எல்லாம் பண்ணிட்டு ஆனால் கடைசியில் அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு இவனுக்கு கொடுத்த ரத்தம் முக்கியம் இல்லை, இன்னொரு ரத்தம் தான் முக்கியன்ற மாதிரி முடிச்சிருக்காரு. இவனுக்கு தான் அந்த சாமியே பிடிக்காதுல்ல, நம்பிக்கை இல்லை. அப்புறம் நீங்கள் வாசல் உட்காந்துருக்கேன். நம்ம மனசில் சில உணர்வுகள் இருக்கும். எனக்கு வந்து இந்த வாழ்வியல், கிராமவியல் இந்த மாதிரி தான் இருக்கும். மொத்தம் 72 ஐட்டம் இருக்கு, 57 ஐட்டம் இருக்கு, பஃபே இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இன்னைக்கு இருக்க இளைஞர் தலைமுறை ஒரு வகையில மாறி வந்திருக்காங்க. அதாவது சக மனிதர்களை போற்றக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற கதை. மாலை அமாவாசைக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் போடுவோம்ல, அதை பத்தியே இந்த புத்தகம் கரெக்டா அந்த நேரத்துல தான் வந்திருக்கு. சு. ரகுநாத் ஒரு முறை பேசியிருக்கீங்க அவரை பற்றி, ஒரு முறை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு புகைப்பட கலைஞர்னு எனக்கு தெரியும். ஆமாம், அது அப்புறம் நம்ம பசுமை நடைஞ்சொலி மறைவில் நடத்துகிறாங்கல்ல, அதில் பார்ட்டிசிபேட்டாக இருப்பார், நிறையா ஆர்வமாக இருப்பார். அப்புறம் தொல்லியல் ஆய்வாளர்கள் இருக்காங்கல்ல, அதில் தோ பரமசிவம், அப்புறம் சாந்தலிங்கம் சார் அவர்கள் ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் இருக்கார். நம்ம இவர் ரவி பாலன் சார் இருக்கார்ல, அவர் மூலமாக தான் அது எனக்கு பழக்கமே. ஓவியர் ரவி பாலன் மூலமாக தான் எனக்கு பழக்கமே ஆனாது. இதுதான் அவரோட முதல் புக்கா? இது சிறுகதை. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஒரு கவிதை புக்கும் அதுக்கப்புறம் ஒரு கட்டுரை புக்கும் ஒன்று போட்டிருந்தாரு. சிறுகதையாக இதுதான் முதல் தொகுப்பு. இந்த புக்கு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு நாள் திடீர்னு இந்த புக்கை வாங்கினீங்க இதில் நம்ம புத்தக திருவிழாவில். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பயணம் போனப்போ முதல்ல இந்த புத்தகத்தை பற்றி பேசுனீங்க, எனக்கு அப்போ பெருசாக தெரியல. ஆனால் அந்த பயணம் முழுக்க நீங்கள் வந்து பயணத்தை கூட என்ஜாய் பண்ணாமல் எதுவுமே பேசாமல் இந்த புத்தகத்தை பற்றி மட்டுமே, அதாவது இந்த புத்தகத்தை கையில் வச்சு எடுக்கவே இல்லை, அப்படியே உங்கள் கண்ணுக்கு ஏதாச்சும் ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தீங்களா? எனக்கு ஒரு ஆசை வந்து என்ன, ஆக்சுவலி இது வந்து அவ்வளோ நல்ல புத்தகம், நல்ல கதை அப்படின்லாம் நினச்சிலாம் வாங்கலை. என்னோட நண்பர் ரகுநாத்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரி புத்தகம் வெளியிட்டிருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, நம்ம நண்பர் தானே, எப்படி எழுதியிருக்காருன்னு பார்ப்போங்கன்றதுக்காக வாங்கினேன். ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் இது முதல் புத்தகம்லாம் சொல்கிறதெல்லாம் போய் அவர் வந்து உண்மையிலேயே மனசை படித்தவர் தான். அது குறிப்பாக வந்து எனக்கு என்னென்னலாம் விஷயம்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து இவருக்கு பிடிச்ச மாதிரி எழுதியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப, அதனாலேயே ஒரு வேளை ரொம்ப எனக்கு பிடிச்சதா மாறிடுச்சு. ஆக்சுவலாக அந்த புத்தகத்தை உங்கள்கிட்ட குடுங்கி தான் படித்தேன்னு சொல்லணும். 2 கதையை எடுத்து படித்தேன். 2 கதையுமே வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, யூஸ்வலாக நீங்கள் வந்து அந்த நாட்டார் தெய்வம் அதெல்லாம் ரொம்ப பேசுவீங்க. எனக்கு அதில் இருந்துச்சுனாலும் நீங்கள் ஓவராக அடிக்கடி பேசலாம், எனக்கு அதில் ஒரு ஈர்ப்பே போயிடுச்சு. ஆனால் இந்த கதையில் முதல் கதை, இந்த சிறுகதைக்குள்ள முதல் கதை படித்த உடனே எனக்கு அது எப்படி சொல்கிறது, ஒரு நக்கல் நையாண்டி எல்லாமே இருந்துச்சு, ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் என்னங்க இந்த புக்கை கொடுங்கன்னு நீங்கள் கொடுக்காம நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்க. ஒரு மாதிரி ரொம்ப நல்ல சிறுகதை தொகுப்பு இது. நான் தான் அந்த வார்த்தையை தான் நான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன். அதாவது மண்ணின் ஈரமும் மண்ணின் மனமும் மனதின் ஈரமும் வந்து இந்த புத்தகம் பேசிக்கொண்டே சொல்லிட்டு, மண்ணின் மனமும் மனதின் ஈரமும் இந்த புத்தகத்தில் இருக்க எல்லா சிறுகதையும் பேசிகிட்டே இருக்கு. இன்னொரு முறையும் இன்னொரு விஷயமும் எழுதியிருந்தேன். அதாவது தன் ஊரோடலேருந்து தொப்புள் கொடி உறவை நீக்க முடியாதவரோட ஒரு படைப்பாக தான் எனக்கு இது தெரிஞ்சது. ஏன்னா இந்த கதைகள் நானுமே இப்போ படிச்சுட்டு இந்த இதில் வந்து எத்தனை கதைகள் இருக்கு. அதாவது பொதுவாக வந்து இந்த மதுரை பாஷை எழுதுறதுன்றதே வந்து நிறையா எழுதுவாங்க, எல்லாரும் நிறையா எழுதிப்பாங்க. பட் அந்த மீட்டரில் வந்து ரொம்ப கரெக்டாக பிடிச்சதான் எனக்கு தெரியும். ஆமாம், எனக்கு ரொம்ப ஆழமாக போய் மதுரை பாஷை எழுதுவேன்னு வீம்பா எழுதாமல் ரொம்ப கலோக்கியெல்லாம் அந்த மதுரை பாஷையை கரெக்டாக. ஒரு சாகித்ய அகாடமி புக்கு கூட என்னால் அந்த பாஷையில் இறங்கி படிக்க முடியல. இது வந்து ஒரு ஜனரஞ்சகமாகவே இருக்கு. மதுரை பாஷை, நான் இப்போ ஒரு மதுரையில் ஒரு 4-5 வருஷமாக இருந்தாலும் மதுரை பாஷைன்றது எனக்குமே புரியும். பட் சிலரும் அதை எழுதும்போது அது ரொம்ப அந்த ஸ்லாங்கில் போய் எழுதுவாங்க. அப்படி இல்லாமல் அந்த கண்டென்ட்டை பர்ஃபெக்டாக அந்த மண்ணின் மனத்தோட ப்ளஸ் அந்த ஈரத்தோட அவ்வளோ அழகாக இது பண்ணியிருப்பாரு. இன்னொன்று என்னன்னா, அந்த முடிவு எல்லாமே வந்து அட அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு ஜேர்னல் போகும், கடைசியில் அந்த முடிவு வந்து அட அப்படின்ற ஒரு முடிவை கண்டுபிடிச்சிட்டு தான் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. நிறையா கதைகள் அப்படிதான் இருந்தது. இதுதான் முடிவுன்னு பிளான் பண்ணிட்டு அதுக்காக அது குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா அந்த ருசின்ற கதை, அதில் வந்து இதுதான் முடிவுன்னு பிளான் பண்ணிட்டு அதுக்கான ரிசர்ச் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது சாப்பாடு மதுரைக்காரனால மட்டும்தான் சாப்பாடு எப்படி எழுத முடியும்னு எனக்கு தோணும். அந்த அளவுக்கு எதை சேர்த்தா கரெக்டாக இருக்குன்றத ரொம்ப அழகா நேர்த்தியா கடைசியில் உங்களால் அதை முடிவை நீங்கள் கண்டுபிடிக்காம மறைச்சு எழுதுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு சுவாரஸ்யமா ரொம்ப அழகா இருந்தது. இதில் வந்து நிறைய ஒரு 15-16 கதை கிட்ட. 15 கதை. ஆனால் என்ன வந்து ரொம்ப, அதாவது சில கதைகள் நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கொடித்தடை கதை வந்து முதல் கதை வந்து கொடித்தடை. அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்க நாட்டார் தெய்வம்லாம் தாண்டி அந்த நாட்டார் தெய்வத்துக்கே வந்து அடுத்து ஸ்ரீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகன், நான்
சென்னை. ஸோ சென்னையில் பார்த்தா வள்ளி முருகன் தெய்வானைக்கு வள்ளிக்கு ஸ்ரீவல்லின்னு போட்டு அந்த வள்ளியோட இல்ல கூட வந்து மாற்றிட்டாங்க. ஸ்ரீவல்லிங்கும் போது சின்ன அந்த இந்த குண்டுலா போடும்போது என்ன ஆகுது, அது பெருமாளோட ஸ்ரீலக்ஷ்மி ஆகுது. ஆனால் ஸ்ரீவல்லி முருகன் தெய்வானைன்னு போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி இதில் என்ன ஆகுதுன்னா நாட்டார் தெய்வங்கள் 2 வந்து அதுலேயே ஊரில் இருக்க 2 தெய்வங்கள், அது நீங்கள் அதில் ஒரு பெரிய அரசியல் இருக்கு. நான் இந்த கதையை இது பண்ணல. அந்த 2 சாமி அந்த 2 பக்தனுக்குள்ளோட என்னன்னா இந்த ஸ்ரீன்றதை பற்றி பேசுனது வந்து அருள்மிகின்ற இன்னொரு கதை. ஆமா, நீங்க இந்த கொடித்தலையோட ஏன் நான் கனெக்ட் பண்றேன்னு நான் சொல்றேன். நானு இது வந்து எப்படின்னா நிறைய ஆக்சுவலி இந்த அருள்மிகு எல்லா கதைக்குமே பொருந்தும் நினைக்கிறேன். ஆக்சுவலா எப்படின்னா இந்த இது வந்து இதுல கிட்டத்தட்ட இந்த அருள்மிகுன்ற இந்த பேரே வந்து எல்லா இதுலயுமே வந்து எல்லா கதைகளையுமே அருள்மிகுன்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளதான் இருக்கு. ஸோ இதுல வந்து 2 அந்த அவங்க பக்தனுக்காக 2 சாமி போயிட்டு 2 நாட்டார் தெய்வங்கள் போயிட்டு இன்னொரு கடவுள், அதாவது அப்டேட் ஆன கடவுள். நீங்க யோசிச்சு பாருங்க, கிராமத்துல இருக்கவங்க அப்டேட் ஆகல, நகரத்துல இருக்கவங்க அப்டேட் ஆயிட்டாங்க. கிராமத்துல வந்து இந்த தெருவுக்கு போகாத சாமி ஒன்று இருக்கும். அந்த ஹைரார்கின்னு ஒண்ணு இருக்கும்ல, இந்த சாமியில நீ பெரிய சாமி, அதுக்கு பெரிய சாமி, இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு பட்டணத்துல இருக்கிற சாமி. பட்டணத்துல இருக்க சாமி போ. ஆனா அந்த பட்டணத்துல இருக்கிற சாமி வந்து என்ன சொல்றது, என்னடா டேய் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு என்ன படைக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்கிறப்ப நமக்கே ஒரு மாதிரி பாவம், அந்த சாமியே பாவம்ன்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த சாமிக்கு ஸ்ரீய வேற போட்டு வச்சிருக்காங்க எங்க ஊர்லலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல மட்டும் இல்ல, நான் ஆக்சுவலா சொல்ல போனா இப்போ மதுரையிலேயே நான் மீனாட்சி அம்மன் கோயில்ல பாக்குறேன். பிளஸ் நம்ம தெப்பக்குளத்து பக்கத்துல ஒரு வண்டியூர் மாரியம்மன் கோயில் இருக்கு. அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இந்த ஒரு அம்மன் இருக்குது, அதுக்கு ஸ்ரீ போட்டு வச்சிருக்காங்க. என்னங்க நாட்டார் தெய்வம் எங்கடா ஸ்ரீ வந்துச்சு அப்படின்ற மாதிரி. சொல்ற தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல, அது பெரிய ஆவுடையப்பன் கோயில் தான் அது. ஆனா இன்னைக்கு அதுக்கு பேரே வேற ஏதோ ஒண்ணு போட்டு அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க, அதுக்கு ஸ்ரீ அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு பேர். எல்லாமே ஸ்ரீ 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 போட்டு வச்சிருக்காங்க. நாட்டு மத்த சரி அவங்க எந்த கோயில் சாமி கொண்டா வச்சிருக்காங்க, அது கூட வச்சிருக்காங்க. நாட்டார் தெய்வத்துக்கு ஏன் சாமி கூட ஸ்ரீ வச்சிருக்காங்க. பாவம், அதுக்கு சாராயம் சுருட்டும் கரியும் தின்ற சாமிக்கு ஸ்ரீ போட்டா எப்படி அப்படின்ற மாதிரி. அதனாலதான் இன்னைக்கு அதெல்லாம் படைக்க விடாம பண்ணிட்டாங்க. அந்த முருகனை சேர்த்துட்டாங்க, பாவமா இருக்கு எங்க முருகன் அவருக்கு. ஆமா, இதுல வந்து என்னன்னா நிறைய கதைகள் வந்து ஆக்சுவலா பரிசு பெற்றிருக்கு, சிறுகதைகளா இருக்குது. அது வந்து பெரிய விஷயம். அது அவர் அதோட தொகுப்பா போட்டிருக்காரு. சவிக்கை வந்து இதுவும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைன்னு தான் சொல்றேன். சவிக்கை இப்போ நம்ம வந்து சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவைக்கு அதிகமாக ஒரு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி இருந்திருக்க முடியாது. பட் ஒரு நம்மளை மீறி ஒரு அந்த இடத்தையே இயல்பு ஆக்காம ஒரு மாதிரி எல்லாரையும் திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. பொதுவாக வந்து அந்த என்ன சொல்ற தன்னால முடியாமல் இருக்கும்போது அம்மாக்களே அப்படி ஆயிட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து ஆரம்பத்தில் அப்படி இல்லை. இன்னைக்கு அவங்களால ஒரு விஷயத்தை செய்ய முடியல, எந்திரிக்க முடியல, மூட்டு வலி அந்த மாதிரி ஒன்று வரும்போது தன்னோட இயலாமையை வெளியே காட்டக்கூடாதுனாக்க எல்லாரையும் திட்டுறது, எல்லாரையும் பண்றது. ஸோ அந்த கேரக்டர் வந்து இதுல ரொம்ப கரெக்டாக. இது வந்து இது ஒரு பெண்மணியை சொல்லியிருக்காங்க. அந்த பெண்மணிக்கு என்னென்ன இழப்புகள் இருந்திருக்கு, அந்த இழப்புகள்னால அவங்க வந்து அதை வெளியில காமிக்காம அவங்களோட மனநிலை எப்படி மாற்றி இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதில் வந்து அந்த பெண்மணியை தாண்டி பெண்மணியை தான் உலகமே பார்க்குது. ஆனால் அந்த பெண்மணியோட வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவர் எப்படி அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்றது தான் வந்து அந்த கடைசி லைன்ல எழுதியிருப்பாரு அவங்க கணவரை பத்தி. நம்ம எல்லாரும் அந்த கதையே அந்த பெண்மணியை சுத்தி சொல்றோம். ஆனா அந்த பெண்மணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த வீட்டுல ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் எப்படி இருந்திருப்பாரு, அவரோட மனநிலை ஆரம்பிச்சோடனே அந்த அம்மா இறந்துருச்சுன்னு ஆரம்பிச்சிருப்பாரு. ஆமா ஆமா, அதாவது அந்த ஊர் இனிமே அமைதியா இருக்கும், பிரச்சனையா இருக்காதுன்ற மாதிரி அந்த கதையை ஆரம்பிச்சு அந்த அம்மா நல்லா ப்ராப்ளம்ன்ற மாதிரி எழுதியிருப்பாரு. ஆனா கடைசியில வந்து அது உங்களுக்குலாம் சந்தோஷம் நினைக்கிறீங்க, ஆனா யாருக்கு உண்மையான வருத்தம் அந்த இடத்த வந்து தொடர் மழையில வந்துட்டு திடீர்னு நமக்கு வந்து ஒரு அமைதி இருக்கும், வந்து நமக்கு ஒரு பயமா இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த அம்மாவோட பேச்சு இது. ஆனா அந்த அம்மா வந்து என்னதான் இருந்தாலும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் பாசமா தான் இருந்திருக்கும். எவ்வளவு கத்தினாலும் அந்த அம்மா பாசமா இருந்திருக்கும். அதுக்கு ஏன் அப்படின்றதெல்லாம் இது பண்ணுவாரு. எல்லாத்தோட கடைசியில அந்த கதை ஃபுல்லா அந்த அம்மாவை சுத்தி வந்துட்டு அவங்க வீட்டுக்காரர்களை முடிப்பாரு. வேற லெவல். அந்த சவிக்கைனா என்னன்றதை பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்து படையல் கருப்பு, இது வந்து ஒரு இதேதான் நாட்டார் தெய்வம் பத்தி. ஸோ வந்து அந்த படையலை பத்தி நான் உங்களுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். அவர் முகநூல் நண்பர் தான் எனக்கு. அவர் முகநூல்ல இந்த கதையை வந்து ஆரம்ப கட்ட கதையா இப்போ கொஞ்சம் நிறைய மாடிஃபை பண்ணி எழுதியிருக்காரு. ஆரம்ப கட்ட கதையை இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு கதை, அப்படி ஒன்று போட்டிருந்தாரு.
அது வந்து என்னை ரொம்ப தாக்குச்சு. அது எப்படி இருக்குன்னா அந்த திருவிழாக்குள்ள நடக்கிற விஷயங்கள் மட்டும் இருக்கும் அந்த கதையில. இப்போ அதுக்கு முன்னாடி பின்னாடிலாம் ஒரு கதையை நம்ம கொண்டு வந்திருக்காரு. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்குச்சோ அதோட அது எனக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ எனக்கு அது குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் வந்து என்ன சொல்ற, இந்த கதை வந்து ஒரு தாமியக்காசா மாதிரியான இடங்கள்ல தான் நிறையா பேச வேண்டிய கதையாக இருக்குன்னு எனக்கு தோணும். ஏன்னா விநாயகரோட வருகை எப்படி, ஒரு கோயிலுக்குள்ள விநாயகர் வந்தாருன்னா அடுத்து என்னென்ன உள்ள வரும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ரொம்ப நுண்ணியமாக, அதாவது சொல்லல நம்மளோட இவர் தோப்பு பரமசிவத்தோட அந்த நாட்டார் தெய்வங்களை பற்றி நிறையா எழுதியிருக்காருல. அதில் குறிப்பாக வந்து அழகர் கோயில் அந்த கட்டுரையெல்லாம் வந்து அந்த கட்டுரையை படிச்சுட்டு ஒரு கதை எதுனா எப்படி எழுத முடியுமோ அப்படி ட்ரை பண்ணால் தான் எனக்கு தோணும். இந்த வாழ்க்கை முதல்லேருந்து இவரை ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல அந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கு. எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கோம். இல்லை அதை நான் கம்பேரிசன் சொல்கிறேன். படையல் வந்து நம்ம நீங்களே இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. படையல் இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து சின்ன வயசில் நாங்கள் எங்களுக்கு முனீஸ்வரர் தான் கும்பிடுவோம். கண்டிப்பாக பட்ட சாராயம் வைப்பாங்க, சரிங்களா? ஆனால் இன்னைக்கு சென்னையில் வந்து நாங்கள் போய் முனீஸ்வரனுக்கு போய் கும்பிட போனோம்னா அது வைக்கிறது கிடையாது. கறி கூட கோயிலுக்குள்ள விடணும் இல்லை, கோயிலில் முனீஸ்வரன் கோயிலில் நீங்கள் உள்ளே போகும்போதே முதல் கடவுளாக விநாயகர் தான் உட்காருவார். அதை தாண்டி நம்ம எடுத்துகிட்டு எப்படி போக முடியும்? ஸோ அந்த கதையை தான் படையல் பேசுது. ஸோ என்ன படைச்சிட்டு இருந்த இடத்துல எந்த சாமி உள்ளே வந்ததுனால நம்ம எதையெல்லாம் படைக்க முடியலன்னு சொல்லிட்டு நமக்கு படைச்சிருக்காரு கடையா, நமக்கு தான் படையல் போட்டிருக்காரு. ஆனாலும் அதில் ஒரு விஷயம் நடந்து முனீஸ்வரனுக்கு அந்த கருப்பனுக்கு என்ன போகுமோ அது போய் சேர்ந்துடும். அது படையல். அந்த குடிகாரன்னு சொல்லி ஒருத்தரை கிரியேட் பண்ணி அவரோட கேரக்டர் ரொம்ப நேர்த்தியான அந்த அவரை தேடிட்டே தான் இருப்பாங்க கதை ஃபுல்லா. அவர் கடைசியில் என்ன சொல்ல போறாரோ, என்ன பிரச்சனை கிளியர் பண்ண போறாரோ அப்படின்னு. அப்போ கூட இடையில ஒரு டைலாக் கூட வரும், நீ குடிச்சிட்டு பேசுறதுனால உனக்கு மரியாதை இல்லாமல் இருக்குன்னா ஒரு டைலாக் வந்திருக்கும். இல்லை இன்னைக்கு வந்து ஆதாயத்துக்காக அந்த கடவுள் கருப்பன் கிட்டேயோ இல்லை நம்ம நாட்டுக்கு தெய்வம் கிட்டேயே இருக்கவங்க சிலர்லாம் வந்து ஆதாயத்துக்காக டக்குன்னு எப்படி மாறிடுறாங்க. எஸ்பெஷலி பூசாரியா இருக்கவங்க டக்குன்னு எப்படி மாறிடுறாங்க அவங்க வரும்படிக்காகன்றது அழகாக எழுதியிருப்பாரு. ஸோ அவனுக்கு ஒரு லூப் ஹோல் கிடைக்கிறப்ப அந்த பூசாரிக்கு பாருங்க ஒரு குடிகாரன் எப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. தொடர்ந்து எல்லா கதையிலையுமே அந்த என்ன சொல்றது, அந்த ஜாதிய மனப்பான்மையோட ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த கேரக்டர் அதே மாதிரி அப்படியே அடுத்த ஒரு சம கதை வருது கோழி குழம்புன்னு சொல்லி அது ஜாதி. ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து இப்போ டாக் பற்றி ஒரு நாயை பற்றி ஒரு ஷோ வந்து நீயானால ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, தெருநாய் பற்றி. ஸோ அந்த கோழி குழம்பு கதையும் அப்படிதான். ஸோ நம்ம கடவுளுக்கு படையல் வைக்கிறோம் அப்படின்னும் போது எதையாவது ஒரு உயிரை கொடுக்கணும்லாம் கிடையாது, அதில் நாட்டு ஜாதி கோழியை தான் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ அதை தாண்டி ஒரு அம்மா வந்து உஷ்ணா அவங்க பையனுக்காக வேண்டிக்கிட்டு அந்த கடவுளுக்கு வந்து அவங்க நாட்டார் தெய்வத்துக்கு வந்து இது கொடுக்கணும்னு பார்ப்பாங்க, கோழி படையல். அது ஒரு கோழியை எங்கேயோ போய் ரொம்ப கம்மியாக விலை கொடுத்து ஒரு சந்தையில் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் வீட்டுக்கு வரும்போது தான் தெரியும் அந்த கோழி வந்து அந்த நாட்டு அதான் ஜாதி தான், வேற என்ன கோழியில் கூட ஜாதி தான், தின்றதில் ஜாதி இதில் ஜாதி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து கோழி குழம்பு. ஸோ அது வந்து கூட்டிகிட்டு வந்தப்போ இது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோழி பையனுக்கு கோழி குழம்பு பண்ணி கொடுக்கணும், அவனுக்கு வந்தோன்னே கோழி குழம்பு கேட்பான்ற ஒரு ஆசை வேற இருக்கும். அதுலேயும் கோழி தேவைப்படும். ஆனால் அந்த கோழிக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது அவ்வளோத்தையும் விற்று எப்படியாவது காப்பாற்றணுன்ற 20 கோலை தூக்கிட்டு போய் அதை காப்பாற்றுவோம் நம்ம. அவ்வளோலாம் பண்ணுற அந்த கோழியை கடைசி என்ன பண்ணுறது. ப்ளஸ் வந்து அந்த அம்மா வந்து அதனால அதுக்கு போய் வேற ஒரு கோழியை கொடுத்து குழம்பு வச்சிடும். அதுக்கப்புறம் இந்த கோழியை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா பையனும் ஊருக்கு போயிடுவான், இந்த கோழியும் நாட்டு கோழி கிடையாது இல்லை. ஸோ என்ன பண்ணுறது தெரியாம அப்புறம் இந்த கோழியோட பேச ஆரம்பிச்சோம். அதாவது இந்த ஒரு கிராமத்தோட உளவியலை இந்த கதையில் நல்லா எழுதிப்பார். நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க வளர்றது யூஸ்வலாக நம்ம கோழி ஆடுலாம் எதுக்கு வளர்ப்போம் தெரியும், ஸோ தின்றதுக்கு தான் விற்கிறதுக்கு தான். ஸோ அப்படி ஒரு பாசமாக வளர்த்த ஒரு கோழியை அந்த அம்மா கடைசியில் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு அம்மா வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த கோழியை. எடுத்துட்டு போறது இல்ல, அந்த கோழி அடுத்த வீட்டுக்கு போயிடும், அவங்க யாருமே தெரியாம வச்சிருப்பாங்க. இந்த அம்மா அங்க போய் சண்டை போட ஆரம்பிச்சு திருடிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி தான். இல்ல திருடுற மாதிரி இருக்காது, காணாம போயிருக்கு. அந்த கோழி வந்து காணாம போயிருக்கு, கட்டி வச்சிருக்க கோழி காணாம போயிருக்கு. காணாம போகுது இல்ல காணாம போகுதுன்னா அது அடிக்கடி ஓடி போற கோழி தானே. அப்போ பக்கத்து தெருவுக்கு போனோம்னா அவங்களுக்கு தெரியாம வச்சிருப்பாங்க. அந்த எதிர்த்த வீட்டுக்காரமா அவங்களோட பழக்கம்ன்றால உங்க கோழி அங்க இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நேர போய் அது என் கோழிங்க கொடுங்கன்னு கேட்டுக்காம போய் சண்டை போட ஆரம்பிச்சோம். அதாவது அந்த என்ன சொல்றது, அந்த பாசம்
இன்னொன்னு வந்து பொதுவாக கோழி மேல பாசமா இருக்க மாதிரி பாசம் தான் அது போய் வாங்கி ஆனா அது ஆனா அது என்ன பண்ணுறது அதுல வந்து ஒரு பெரிய மத பிரச்சனை அது மத பிரச்சனை அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவான், என்னம்மா சாமிக்கு வேண்டிய கோழின்னு சொல்லிட்டு நீ சொல்லி வாங்க வேண்டியது. அப்பதான் அந்த அப்பா சொல்லுவான், என்னவோ நான் இன்னைக்கே வாங்கின்னு வந்தோடனே நீ அதை போய் பூஜையில விற்க போறியா, நான் போடாத செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த அம்மாவுக்கு பயங்கரமான இதெல்லாம் கோழி திரும்பி கிடைக்கும். கோழி திரும்பி கிடைச்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்றது தான் அந்த கதை, கோழி குழம்பு கதை. இதுல ஒரு ஜாதி மதம் அப்புறம் அந்த நாட்டு இது கோழி விலங்குல கூட நம்ம எப்படி ஜாதி பார்க்குறோம், அதை வச்சுதான் கடவுளுக்கு அடுத்த கதை வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது படிப்பது கண்ணிலேயே தண்ணி வந்துருச்சு. விடுதலையின் தூரம். விடுதலையின் தூரம் யோசிச்சு பாருங்க. இந்த இந்த மொத்த தொகுப்புல என்னை வந்து ரொம்ப வந்து ஈர்த்த கதை, என்னை வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ண கதைன்னா விடுதலையின் தூரம். ஒரு மனநிலை பிறந்தவர் அவர் ஒருத்தர் இருப்பாரு, அவங்க சித்தப்பா, ஒரு பையனோட சித்தப்பா, அவர் திடீர்னு காணாம போயிடுவார். அப்ப அந்த ஊரே தேடும், அவங்களோட எல்லா வேலையும் சித்தப்பான்லாம் இல்லை, அவர் ஊர்ல ஒருத்தர் எல்லாருக்குமான இல்ல எல்லாருக்குமான சித்தப்பா, அவரை வந்து எல்லாரும் ஒரு ஊர். ஸோ எல்லாரும் வந்து வீட்டுக்கு வரும்போது எல்லாம் அந்த சித்தப்பாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லார் வீட்லையும் வந்து அந்த ஊரே கிட்டத்தட்ட தேடும். இவனுக்கு ரொம்ப ஆசை தெரியும், என்னன்னா இந்த ஊரே நம்மளை தேடுது, ஊரே அவளை தேடுது, எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு நம்ம ஓட்டுறோம். ஆனால் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இவருக்காக ஃபுல்லாக இது பண்ணுவாங்க. அப்போ அந்த அந்த பையனோட நினைவில் இந்த சித்தப்பா எப்படி இருந்திருக்காரு அப்படின்றத இந்த கதை ஃபுல்லாக பேசும். இந்த சித்தப்பாவுக்கு வந்து இவன் சம்பாரிச்சு இவருக்கு சின்ன வயசுல இவனுங்களுக்கு மிட்டாய் வாங்குறதுக்கு, இந்த பசங்க குரூப்புக்கு மிட்டாய் வாங்குறதுக்கு அவர் வந்து நிறைய சில்லறை கொண்டு வந்து தருவார். அதுக்கப்புறம் அதை வச்சு இவங்க சாப்பிடுவானுங்க. அதுக்கப்புறம் இவங்க சம்பாரிச்ச அப்புறம் கொண்டு போய் காசு கொடுத்தப்பறம் வீட்டில் இருக்கவங்க தடுப்பாங்க, எதுக்கு நீ அவர்கிட்ட கொடுக்குற, அவர் போய் அந்த டீ கடையில் டீ குடிச்சுப்பாரு அப்படின்னு கேட்டேன். இல்லை அந்த டீ கடைக்காரன் ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக அதனாலதான் அந்த டீ கடைக்காரன் ஏமாத்திடுவான்னு சொல்றது. இது இத்தனை முடிச்சு அப்ப நான் சொல்லியிருக்கேன்ல, அவர் சில்லறை கொண்டு வந்து தர்றாரு, இவங்க இனிப்பு மிட்டாய் வாங்குறாங்க, டீ கடைக்காரன் ஏமாத்திடுவான், எங்க ஒழிச்சு வைப்பாரு, அந்த டீ கடைக்காரன் ஏமாத்துறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அவர் பேசிக்கிட்டே போவாரு. ஆனா இது எல்லாத்தையும் ஒரு வளையல் மாதிரி அழகா கொண்டு வந்து நம்மள ஒரு கேள்விக்குறியாக்கி நிற்பாரு. இந்த கதையில கண்டிப்பா பண்ணக்கூடாது. ரொம்ப வந்து எப்படி சொல்றது, மனசை உடைக்கிற கதை நம்ம விடுதலை. இந்த புத்தகத்துல இருந்து நம்ம விடுதலையும் தூரமாக்குற கதை இதுதான். இதுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோன்றதுக்கு இந்த ஒரு பெரிய கதை இது. அன்னை ஸ்வர்ணாம்பாள் இலக்கிய விருதுகள்ல 2ஆம் பரிசு. இந்த கதைகளை பரிசு கொடுக்காம இருக்கவே முடியாது கண்டிப்பா. அடுத்து சூராதி சூரன். இது கொஞ்சம் என்னை பொறுத்தவரைக்கும் இது கொஞ்சம் இது வரைக்கும் படிச்ச கதையில கொஞ்சம் கம்மி. என்னால வந்து இது கம்மி, ஏன்னா இது கொஞ்சம் அதாவது நம்ம ஒரு உணர்வுல போற. ஆனா இதுவுமே வந்து ஏதோ இது வாங்கியிருக்கு, பரிசு வாங்கின கதை இதுவுமே. ஆமா, இதுவுமே காடல் அமீரக சிறுகதை போட்டியில இந்த பரிசு வாங்கினது. சூராதி சூரன் கதைன்றது எப்படின்னா, இப்போ நம்ம சொல்றோம்ல இது எனக்கு உணர்வு, அப்படிலாம் கிடையாது. நம்ம மனசுல சில உணர்வுகள் இருக்கும். எனக்கு வந்து இந்த வாழ்வியல், கிராமவியல் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த அடிக்கடி சண்டை அந்த மாதிரி கதையெல்லாம் நல்ல பெருசாக படிக்கும்போது ரொம்ப ஸ்லாங் இருக்கு. சில கதைகள் வந்து சில கதைகள் நம்மள இருக்கலாம், சில கதைகள் இருக்காம போகலாம், சில விஷயங்கள். பட் என்னதான் இருந்தாலும் எல்லா கதையிலுமே ஒரு ஈரம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது கண்டிப்பா உங்களுக்கு நினைவு வைக்காம இருக்கவே இருக்காது. ஸோ இதுல வந்து என்னன்னா சூராதி சூரன் கதையை பத்தி நீங்க பேசுறீங்களா? சூராதி சூரன் கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு சங்கம், அந்த சங்கத்துல எப்படி நடக்குது, அதுல இருக்கவங்க எப்படி இருக்காங்க, சங்கத்துக்குள்ள யாரை சேர்த்துக்கலாம், யாரை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு சங்கத்துல இருக்கிற ஒருத்தர் அவர் பொண்ணை வந்து ஒரு அவரோட தாழ்த்தப்பட்ட ஒரு பையன் கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. அதெல்லாம் அவங்க அந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப சாதாரணமாக எழுதியிருப்பாங்க. ஆனால் வந்து அந்த பையன் வந்து அந்த கோயில் இதை வந்து ஏதோ தள்ளி வைக்கும்போது கையில் தொட்டான்ற ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கும். அந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிட்டானா அப்படின்னா 10 பேர் போனாங்களாம், சண்டை நடந்துச்சான், அடிச்சாங்களாம், முடிச்சாங்களான்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படி இப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் கடைசியில் அந்த கதையில் யார் அடித்தா யாருக்கு அடிபட்டுச்சுன்றதான் அந்த கதையோட முடியும். அதுதான் சூராதி சூரன்னு வச்சிருப்பாரு. ஆக்சுவலாக அந்த எண்டு வந்து எனக்குமே வந்து என்ன சொல்கிறது, இன்னுமே வந்து இன்னும் தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. ஆனால் இன்னொன்று கதை ஃபுல்லாக வந்து ஒரே டைலாக் ஓரியன்டாக இருந்தனால எனக்கு அது ஒரு மாதிரி பயிற்சியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து காட்சிகளாக கிரியேட் பண்ணியிருக்கலாம். இந்த நம்ம நேற்று பார்த்து படம் மாதிரி ஆகிடக்கூடாது, அதை சொல்லணும். ஆக்சுவலாக இதில் வந்து
இந்த சூராதி சூரன் கதையில பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க, சூரசம்ஹாரம் பார்த்துருப்போம். அது இல்லாம இந்த இது இருக்குல்ல, நம்ம துரியோதனன் அவனை வந்து கொல்றது, அது ஒவ்வொரு இது பண்றது, அப்புறம் ராவண வதம், இதெல்லாம் நம்ம கிராமத்துல வந்து நடக்கிற இந்த நெருப்பு திருவிழான்னு சொல்லுவோம். கிராமத்துல நடக்கிற இப்போ எங்க ஊர்லலாம் துரியோதன வதம் நடக்கும், சில ஊர்ல ராவண வதம் நடக்கும், திருச்செந்தூர் சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரசம்ஹாரம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு காளியம்மாள் கோயிலை பற்றி இந்த சாமி, அப்புறம் காளியம்மாளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், அந்த தங்கச்சி லவ் பண்ண போகிறவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஆகுது. ஸோ அந்த அதாவது இது பேசுகிற ஜாதி இதெல்லாம் தாண்டி அந்த கதை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஒரு காதல், அந்த காதல் யார் யாரெல்லாம் படுறாங்க, அந்த பெண் எப்படி ஏற்றுக்க போகிறா அப்படின்றது சாமிகளுக்கு நடுவே வச்சு ரொம்ப அழகாக எழுதியிருக்க ஒரு கதை இது. நிச்சயம் படிக்கணும் இந்த கதை. அப்புறம் அவுட் ஆஃப் சிலபஸ் இது வந்து என் கதை. இன்னுமே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அதான் பிரச்சனை. இப்போ எங்கள் அம்மா கூட நான் காலேஜில் தான் முதல் கோ எஜுகேஷன் என் லைஃப்பில். அப்போ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வந்து நான் வச்சுருந்தேன், நல்லா படம் வரைவேன்றதுக்காக அந்த ஃபோட்டோ வச்சுருந்தேன். ஒரு நாள் எங்கள் அம்மா அதை பார்த்துட்டு, யார் ஃபோட்டோட நீங்கள் வச்சுருக்க, உங்கள் அக்கா ஃபோட்டோ வேணால் வச்சுருந்தா ஏற்றுக்குவான்ட்டாங்க. எனக்கு அதுலேயே வந்து அப்படியே பிளாக்கு. நான் ஆக்சுவலி அந்த மாதிரி எனக்கு உணர்வோ எதுவுமே நமக்கு இருந்திருக்காது. ஆனால் நம்மளை சுற்றி இருந்து இப்படி தான் அப்படின்றாங்கல்ல, அப்படி ஒரு சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸில் ஒரு இருப்பான். அந்த கதையோட எண்டுமே வந்து பர்ஃபெக்டான எண்டு. அதாவது இந்த எண்டை வருஷம் எழுதுனாதான்னு எனக்கு தெரியலை, ஆனால் இது அப்படியே அது எனக்கு கதையோட மெர்ஜாக இருந்திருக்கும். நம்ம இப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது, ஆனால் யாருக்குமே வந்து என்ன சொல்ல, இன்னும் ஆண் பெண் உறவுகளை வந்து தள்ளி வச்சு நீ பேசாத, பஞ்சு நெருப்பு, இந்த மாதிரி தான் இன்னுமே வந்து இருக்காங்க. ரீசெண்டாக கூட என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை வந்து நான் பைக்கில் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன் அப்படின்றத வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கர பிரச்சனைலாம் ஆச்சு. இம்புட்டுக்கும் வந்து என்ன சொல்றது, எனக்கு வயசு 45 வயசு, 45 வயசுல எனக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்றதெல்லாம் கொடுக்கமா இருக்கு. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதில் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து ஒரு கோ எஜுகேஷன்லேயே படிக்காதவன் திடீர்னு ஒரு பெண்களை பார்க்குறப்போ இருக்கட்டும், சரி காலேஜ் போய் தான் கோ எஜுகேஷன் வந்துன்னா அந்த காலேஜில் வந்து பொண்ணுங்க தனியாக பசங்க தனியாக ஃபைன் போட்டுருவேன் அந்த மாதிரி இருக்கிறப்ப அவன் திடீர்னு ஒரு கல்யாண வாழ்க்கையில் போகிறப்ப என்ன ஆகுது, ஸோ அவன் எப்படி பெண்களை வந்து ஒரு பெண்ணை திடீர்னு ஒரு புது பொண்ணு லைஃப்பில் வரப்போ எப்படி இதுவாகிறான். அது இல்லாமல் அவன் ஆஃபீஸ் போகிறப்ப நிறைய பெண்கள் வந்து அவன் ஆஃபீஸ்ன்றது வெளியில் இடத்துக்கு தானே போவான். ஸோ அங்கே பெண்கள் ரொம்ப இயல்பாக இருப்பாங்க, அதை வந்து சந்திக்க முடியாமல் இது பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கதை. ஆண்களை பொறுத்த வரைக்குமே வந்து பெண்ணுன்றது ஒரு காம பொருளா மட்டும்தான் பார்க்குற மாதிரியான ஒரு பொருளை பார்க்குற மாதிரியே தான் வந்து நமக்கு சொல்லியே கொடுக்குறாங்க. அந்த பொண்ணோட பேசாத, பழகாத, பக்கத்தில் உட்காராத, சிரிக்காதன்ற மாதிரி. அப்போ என்ன இதுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்காங்கன்னா, அவனுக்கு தெரிஞ்ச ஒன்று பொண்ணுன்னா வந்து ஒரு காமம் அப்படின்ற மாதிரியான ஒன்று தான் மனசில் பதிஞ்சிருக்கு. அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சா அவன் ஒய்ஃபாக வந்து ஒரு பொண்ணை அவன் பார்ப்பான். அந்த பிரச்சனை தான் அது. ஆனால் அதுக்கையும் மீறி இந்த கதையில் எப்படி இன்னொரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குன்னா, லவ் மட்டும்தான் வந்து லைஃப்பை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னா லவ்வாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அரேஞ்சில் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம எல்லாருமே சின்ன வயசு கேட்டுருக்கோம். ஒரு அம்மா வந்து அது பொண்ணுக்கு கல்யாணத்தப்ப ஒரு 2 உண்டியலை கொடுத்து அனுப்பும். எதுக்குமா இந்த உண்டியல்னா, நீயும் உன் வீட்டுக்காரன் வந்து இந்த ஒரு உண்டியலில் வந்து நீ ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க, அவங்க ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க, உங்கள் 2 பேருக்குள்ள நல்லதெல்லாம் நடக்கிறப்ப இந்த உண்டியலை எழுதி போட்டுட்டு ஒரு காசு போடுங்க, அந்த உண்டியலை உங்களுக்குள்ள கெட்டது நடக்கிறப்ப போடுங்க, கெட்டதுன்னா சண்டை நடக்கும் போது போடுங்க, இதை வந்து நீங்கள் போட்டுகிட்டே வாங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஸ்டேஜில் அவங்க கொஞ்சம் வருஷம் நல்லா வாழ்ந்து குழந்தையெல்லாம் பெற்றுவாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இல்லாமல் டைவர்ஸ் வாங்க போவாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லும், அவங்க பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லும், நாங்கள் டைவர்ஸ் வாங்கிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அம்மா சொல்லும், சரி இப்போ நீ 2 உண்டியல் வச்சுருக்கல, அதில் நீ நல்லதெல்லாம் நடந்துச்சு இல்லை, அந்த உண்டியல் எடுத்து நீ எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லும். அப்போ பார்க்கும்போது அந்த உண்டியல் கனமாக இருக்கும், சின்ன உண்டியல்ல வந்து பெருசா கனமா இருக்காது. இவங்க சண்டை போட்ட விஷயங்கள் அப்ப கூட அந்த உண்டியலை பெருசா தெரியாது, ஆனா நல்ல விஷயங்கள் அப்ப அவங்களோட உண்டியலை நிறைய சேர்த்துருப்பாங்க, நிறைய சந்தோஷமான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த 2 பேரும் அந்த உண்டியலை உடைச்சு படிக்கிறப்ப, அந்த இதில் படிக்கிறப்ப நம்ம இவ்வளோ நமக்குள்ள அன்பு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கெட்ட விஷயங்கள் நடந்த உண்டியலை அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அது பேட்டவே ஒதுக்கிடுவாங்க. இல்லை எப்படிதான் இருந்தாலும் அவங்க இந்த விஷயங்கள் இவ்வளோ விஷயம் நமக்குள்ள நடந்துட்டு இருக்குன்றப்ப இந்த கெட்ட விஷயம் அவங்க கண்ணுக்கே படாது. அப்போ 2 பேரும் சேர்ந்து இணக்கமாயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதை. ஒரு அடிப்படை அன்பு இருந்தா இன்னைக்கு இவ்வளோ டிவோர்சஸ் வராது அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப அடிப்படை அன்புக்கு வந்து எஜுகேஷன்லயே நம்ம பிரச்சனைன்றதான் ரொம்ப கரெக்டாக தான் ஆண் பெண் புரிதல்ன்றது நம்ம எப்படின்னா
இப்போ நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்றது உங்கள் வீட்டில் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கள் வீட்டில் போகிறது. ஸோ முதல்ல வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து நம்பணும். அடுத்து அவங்க சொல்றாங்களா, அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணிடணும். அடுத்து அவங்க அந்த மீறி சொல்லிடணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கணும். நீ எந்த நாள்னாலும் நீ அம்மா அப்பாவை நம்பலாம், நான் உன்னை சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கண்டிப்பாக எஜுகேட் பண்ணணும். அது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ், அது அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்காங்க இப்போ. ஆனால் அவங்க சிலபஸ்குள்ள வந்து அடுத்த கதை தீபாவளி காசு. ஸோ தீபாவளி காசுன்றது ஒரு பக்கா ஒரு ஊரில் நடக்கிற ஒரு ஜாதிய இது பற்றியான ஒரு காசு தான், ஒரு கதை தான். ஸோ இந்த கதையை பொறுத்த இவருக்கு வந்து அந்த இலவு வீடுன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 கதையில இலவு வீடு வந்து ரொம்ப கரெக்டாக அங்கே என்ன நடக்குதோ அப்படி கரெக்டாக நூறு பிடிச்ச மாதிரி எழுதி வச்சிருக்காரு. ஸோ ஒருத்தர் ஒரு இழவு விழுந்துருது, அதில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருப்பார். அவர் வெட்டியான கூட்டிகிட்டு வர சொன்னால் அந்த வெட்டியானில் இன்னொருத்தர் வருவான். இன்னொருத்தர் வர்றது இவருக்கு அறவே பிடிக்காது. அந்த பெரியவருக்கு ஏதோ திட்டிக்கிட்டே இருப்பார். எதுக்கு திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்றத அந்த கதையோட முடிச்சியே. ஏன் அவர் திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு, அதாவது ஒருத்தர் வந்து அவரை வந்து எதிர்த்து கேட்டுட்டானோ இல்லை அவன் விஷயத்த வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாலே இவங்க அந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களால ஒத்துக்க முடியாது. அதை பற்றி கதை தான் தீபாவளி காசு. ஆனால் இன்னைக்கு இருக்க இளைஞர் தலைமுறை ஒரு வகையில் மாறி வந்திருக்காங்க, அதாவது சக மனிதர்களை போற்றக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற கதை. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து சில விஷயங்களில் வந்து இப்போ இந்த நிறைய டாக் ஷோஸ், நிறைய விஷயங்கள் யூடியூப் பற்றி, இன்ஸ்டாகிராம் பற்றி யார் என்ன பேசுவாலும் சரி, ஃபேஸ்புக் பற்றி பேசினாலும் சரி, ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளோட முகநூலும் சரி, யூடியூப்பும் சரி, இதில் வந்து நிறைய விஷயங்கள் அலசி ஆராய்ச்சி இன்றைக்கி ஒரு குரூப் ஆஃப் இளைஞர்களுக்கு வந்து இந்த ஜாதி இதுலேருந்து வெளியில் வராங்கன்றது எனக்கு இந்த நிதர்சனமாக தெரியுது. சக மனிதர்களை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் அந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதை பற்றின கதை ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையெல்லாம் வந்துருச்சா தடை பண்ணியிருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக தடை பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கதை தான் அது. இன்னைக்கு இருக்க அந்த இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கதையும் நீங்க ஏற்கனவே சொல்ல விடுதலையின் தூரம் கதையிலையும் வர நாயகனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒருத்தன் தான் அப்படின்னு இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு கதைக்கும் ஒரு என்னன்னா இன்னைக்கு இளைஞர்கள் மாறி இருக்காங்கன்றத வச்சு முடிச்சிருக்காரு. அதுதான் பெரிய விஷயம். அந்த முடிவு இளைஞர்கள் மாறி இருக்காங்க ரொம்ப நேர்மறையான முடிவு வச்சிருக்காரு. ஒரு தீர்வு சொன்னதுதான் ரொம்ப அழகா இருந்துச்சு. கதை அருள்மிகு. அருள்மிகு இந்த கதை அருள்மிகு அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம முன்னால திருன்னு போடுவோம், திருமதி போடுவோம், திருவாளர் போடுவோம். அந்த மாதிரி கடவுள்களுக்கெல்லாம் ஏதாவது போட்டிருந்தோமா? எதுவும் கிடையாது. ஒன்று நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு இதுதான், சரிங்களா? இல்லை பெரியவங்கெல்லாம் அருள்மிகுன்னு சொல்லுவோம், இல்லை கடவுள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இந்த கடவுள் அந்த கடவுள் சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் போய் அதான் நான் முதல் கதையில் சொல்லுவேன், ஸ்ரீ நீங்கள் போய் எந்த கோயிலுக்கு போய் பாருங்க, ஸ்ரீன்னு இருக்கும். இந்த ஸ்ரீ எப்படி ஊடுருவுச்சு நமக்கு தெரியாது இல்லை. அதை பற்றியான கதை தான். இதனால் ஒரு இன போராட்டமே வெடிச்சிச்சு இலங்கையில் அப்படின்றத இது பண்ண. அதாவது ஒரு கதையை வேற ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து இலங்கை வரைக்கும் போயிட்டு இலங்கையில் ஏன் அந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அந்த மண் அங்கே தான்ப்பா இருக்கு, ஆனால் மொழி எங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க முடியல, நீங்கள் மொழியை விட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கிட்டத்தட்ட சாணியில் குட்டி செருப்பில் அடித்த மாதிரி இருக்குது இந்த கதை. அருள்மிகு அப்படின்னு போட்டுறது வந்து ரொம்ப மிகுதியான கதை இது. இதை பற்றி கண்டிப்பாக படிங்க. இதை பற்றி ஏன்னா இதுதான் நானுமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் தலைப்பும் இதுதான் கதையும். ஸோ இதை பற்றி எதுவுமே நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அதில் வந்து சாணியில் செல்ஃபில் தான் அடிச்சிருக்காரு யாரையும் நம்மளாம். சரிங்க சாரிங்க. அடுத்த கதை பசி. பசின்றது சார் நீங்கள் சொல்கிறீங்களா? பசின்றது வந்து எப்படின்னா நம்ம வீட்டில் இன்னைக்கு கல்யாணம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி நம்ம ரொம்ப சிம்பிளாக கோயிலில் பண்ணுவோம். எங்கள் ஊர்லலாம் கல்யாணம்னா எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துலலாம் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணுவாங்க, ஊரே சேர்ந்து சமைக்கும். எந்த வீட்லேயும் சமையல் செய்ய மாட்டாங்க, எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு போடுவாங்க, அந்த மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழ் கல்யாணமா இல்லை வேறு ஏதாவது கல்யாணமா இல்லை நார்த் இந்தியன் கல்யாணமான்னு தெரியல. சங்கீத்னு ஒன்று வைக்கிறாங்க, ஹல்தின்னு ஒன்று வைக்கிறாங்க, அடுத்து ரிசப்ஷன் வைக்கிறாங்க. சாப்பிட்ற முன்னாடியே ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, மொத்தம் 72 ஐட்டம் இருக்கு, 57 ஐட்டம் இருக்கு, பஃபே இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. அது கல்யாணத்துலேயே என்னென்ன ஃபங்க்ஷன். இப்போ பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப என்ன சொல்றது, அம்மாக்கே உட்காந்து அது அப்படி போயிடுச்சு கல்யாணம். பட் எது நடந்தாலும்
இன்னைக்கு வரைக்கும் நம்ம கல்யாணத்துல முதன்மையா இருக்கிறது என்னன்னா சாப்பாடு. சாப்பாடு. ஒரு கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளை எத்தனை மறந்தாலும் நம்ம கடைசியில அவன் வீட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சியான்னு சொல்றாங்கல்ல. ஸோ இதில் வர காலமேகம்ன்ற கேரக்டர் ஒரு நல்ல ஒரு செஃப். அவர் வந்து சூப்பராக சமைப்பார், ஒரு நல்ல சமையல் கலைஞர். ஆனாலும் ஒரு கதை இருக்குது. அப்புறம் அவர் சமையல் கலைஞர் ஆன அப்புறம் அவர் எப்படி அந்த அவரால் உங்களுக்கு தெரியும் சமையல் கலைஞர் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட கோயிலில் நெய்வேத்தியம் பண்ணுறவங்க மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம சமையல் கலைஞர். ஆனால் இவர் கடைசியில் கொடுத்துருக்க எண்டிங் வந்து வந்து எந்த எழுதி வச்சிருக்காங்க எனக்குலாம் தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் தான் பிடிக்கும்னு நினைச்சேன். அது அவங்களோட விருப்பம். ஸோ விருப்பம் சார்ந்த உணவு இது பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இன்னொருத்த வந்து அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. என் விருப்பத்துக்குள்ள அது நிறைய இது இருக்குது. பட் இந்த கதை வந்து ஒரு சமையல்ல ஒரு ஜாதியும் உணவையும் பேசியிருக்க கதை தான் வந்து பசி. சரிங்களா? பாதாள கரண்டி. பாதாள கரண்டின்ற கதை வந்து வேற பேர் வச்சிருந்திருக்கும். இவர் வந்து எனக்கு வந்து இந்த புத்தகத்துல ஒரு விஷயம் என்னன்னா, கதைகளோட தலைப்புகள் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஆக்சுவலா ஒரு வித்தியாசமான என்ன பேர் இருக்கோ அதுக்கு தலைப்பு வச்சணும்ன்ற மாதிரி வச்ச மாதிரியே இருக்கு சில கதைகள். இந்த 2-3 வருஷத்துல நான் வந்து சில சிறுகதை தொகுப்பெல்லாம் படிச்சிருந்தேன். செந்தில் ஜெகநாதனோட மழைக்கண், அப்புறம் வந்து சன்னதம், பரதன் சாரோட சன்னதன் சுவை. இதுலலாம் நீங்க வந்து சிறுகதையோட தலைப்பு வந்து நீங்க போய் தேடினீங்கன்னா அது ஒரு கதை பேசிட்டு இருக்கும். அது இல்லாமல் அதுக்குள்ள இருக்க கதை. ஸோ இதில் வந்து நான் ரகுநாத் சார்கிட்ட ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. நீங்கள் டைரக்டாக தலைப்பு வச்சுருக்கீங்க, தலைப்புகள் இல்லை இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தலைப்புகளை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை கதை படிக்கும்போது என்ன படிக்கிறோமோ அது மட்டும் கதை இல்லை, படிக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவும் ஒரு கதை. கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி அதை நீ இந்த ஆங்கிளில் படிதான்னு சொல்லித்தரதுக்கு ஒரு தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு வழி. அதே மாதிரி இதில் வந்து இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா, புத்தக அட்டை. புத்தக அட்டை வந்து யாராக இருந்தாலும் இருக்கும். இந்த புத்தக அட்டை அருள்மிகுன்னு ஒரு வயசான அம்மா இருக்காங்க, அவங்க ஒரு திருநூறு வச்சுருக்காங்க, ஒரு நல்ல இந்த மாதிரி கம்மல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம யாருக்கானாலும் நம்மளோட பாட்டியை வந்து நினைவுபடுத்துறது தான் இது கண்டிப்பாக. ஸோ இது இருக்கும். ஆனால் இந்த கதை வந்து உள்ள இருக்கிறதுல வேறு கண்டென்ட்டுங்க, கம்ப்ளீட்டாக வேறு கண்டென்ட்டு. சரிங்களா? என்னடா அது இவ்வளோ தெய்வீகமாக ஒரு பயங்கர தெய்வீகமாக ரொம்ப இப்படி இருக்கே. அப்படி பார்த்து எல்லாமே ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனாலும் உள்ள இருக்க கதைகள்லாம் வேற நெடிங்க, கம்ப்ளீட்டா இந்த நெடியும் வேற. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு கருமசாமி போட்டோவோ இல்லை ஒரு அருவாளை மட்டுமே கூட வச்சிருந்தா கூட செம இம்பாக்டா இருந்திருக்கலாம். அருவாள் அந்த ரூடி கிருஷ்ணனோட அந்த அருவாள் இருக்குல்ல, அது அதெல்லாம் அட்டையா வச்சிருந்தா அப்படி இல்லை, அது காக்குறது காவல். அதுதாங்க பாட்டி வந்து பயப்படாதீங்க. பாதாள கரண்டி. பாதாள கரண்டின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிணத்துக்குள்ள பொருட்கள் விழுந்துட்டா ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அந்த கொக்கியை போட்டு இப்படி வச்சு சுழட்டி எடுப்பாங்க, உள்ள இருக்க பொருள்லாம் மாட்டி கொண்டு வரும். அதுதான் பாதாள கரண்டி. எங்கள் ஊர்லலாம் நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். எனக்கு இந்த கதை படிக்க நிறைய கொண்டிகளோட இருக்கிற ஒரு உள்ள போட்டு இப்படியே ஆக்குவாங்க, சிக்கிட்டு வரும். சின்ன சின்ன பொருளும் சிக்காது, பெரிய பொருள் வாளி பாக்கு இதெல்லாம் அந்த மாதிரி சிக்கிட்டு வரும். எனக்கு வந்து இந்த கதை படிக்கிறப்ப எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு. இதில் வந்து இவங்க கிணறு பற்றி சொல்லியிருக்காங்க. எல்லார் வீட்லையும் கிணறு இருக்கு, எல்லார் வீட்லையும் இப்போ கிணறு மூடிட்டோம். இப்போ நாங்கள் ஃப்ளாட்ஸ் கட்டுறோம் அப்படின்றதுனால நாங்களும் வந்து கிணறு மூடிட்டோம். ஆனால் நம்மளோட சின்ன வயசு, இப்போ எங்களுக்குலாம் 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ 50 வயசில் வந்து நம்ம வீட்டில் எல்லா வீட்லையுமே நம்ம 50 வயசுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5-6 வயசில் இருந்தப்ப கண்டிப்பாக கிணறு இருக்கும். அந்த கிணறு சுற்றி கதைகளும் இருந்திருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். எனக்கும் தெரியும் கிணத்தடி கதைகள் எங்கள் வீட்டில் எக்கச்சக்க கதைகள் இருந்துச்சு. அது ஒரு பையன் விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. கிணத்தை தூர் வாரின தந்தைக்கு அம்மாவின் இதை தூர் வார முடியல, நாமத்துக்குமாரோட ஒரு ஃபேமஸ் கவிதையே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாதாள கரண்டியில் அந்த கிணறை வந்து எல்லாரும் துத்த போகலாம் அப்படின்றப்ப ஏன் துத்த வரக்கூடாது, ஏன் அந்த கிணறு எப்போ கட்டியிருப்பாங்க அப்படின்றது நிறைய பேர் அந்த கிணத்தை சுற்றி ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. ஆனால் இவர் ரகுநாத் சாரும் ஒரு கதையை சொல்லியிருக்காரு, ஆஸ் யூஷுவல் ஜாதி. சரிங்களா? ஸோ அந்த கிணத்துக்குள்ள
அந்த கிணத்துக்குள்ள இதுல வந்து இறந்தது அங்க இருக்க மக்கள் கிடையாது, ஆனா அவங்களோட காதல் அதுக்குள்ள இறந்துருச்சு. காதல்ல அந்த காதலுக்கு தூது போனது இறந்துருக்கு, காதல் அந்த கிணத்தோட வாழுது அப்படின்ற அதுதான் ஒரு கதை. இது ரொம்ப அழகான கதையை சொல்லிட்டீங்க. காதல் வந்து தூது போனதுன்னு தான் சொல்றேன். இல்ல ஆனா இன்னொரு விஷயம் அவரோட எல்லா கதையிலையும் ரைட்டர்லையும் நமக்கு தோணுன்னா, அவர் ஆரம்பிக்கிற புள்ளி ஒன்றவா இருக்கும், அதுல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல முடிப்பாரு. அது அதாவது திட்டமிட்டு அப்படி ஒரு ரைட்டிங் ஸ்டைலே பயன்படுத்துறாரோ அப்படின்னு தோணும். இதுல இந்த பாதாள கரண்டியில ஒரு விஷயம் நல்ல இது இருந்துச்சு. இந்த பாதாள கரண்டி விட்டு நம்ம சுழட்டி எடுக்கிறப்ப சுழட்டி தான் வருது, சரிங்களா? எது சிக்குதோ அது வருது, சரிங்களா? அந்த மாதிரி தான் அது ஒரு சுழல் மாதிரி. பாதாள கரண்டி அப்படின்னா ஒரு சுழலை உண்டாக்கி தான் சுட்டி எடுத்துட்டு வரும். அந்த மாதிரி இந்த பொண்ணோட வாழ்க்கையில ஒரு சுழல் வரும். என்னதான் அவள் லவ் பண்ண பையன் எந்த எஜுகேஷனுக்கு போய் நல்ல ஒரு ஜாபுக்கே போயிருந்தாலும் ஜாதின்ற சுழல்ல மாட்டி நிறைய காதல் வந்து வெற்றி அடையாம போகுது அப்படின்ற கதை தான் இந்த ஒரு கதை. என்னன்னா கடைசியில் அவங்க கல்யாணம் பண்ணி அந்த அந்த பிரச்சனை என்ன இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ அந்த ஜாதியோட அவங்க முடிஞ்சு போச்சு. நம்ம ஜாதிக்காரன் எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்லன்ற ஒன்று ஒரு இடத்துல எப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எனக்கு மெய்யழகர் தான் ஞாபகம். மெய்யழகர்ல வந்து அரவிந்த் சாமியும் அந்த லதா இருக்கேன் எல்லாரும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், பட்டணத்துல வேணான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கு ஆனா யாரு கண்ணுக்கும் தெரியல அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் இது. நமக்கு நம்ம ஜாதியில கொடுத்துடணும்னு நினைப்பாங்க, அது நல்லபடியா கொடுக்கணுமா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. நீ என்ன படிச்சு என்ன வந்தாலும் காதல் நீ வேற ஜாதியில கொடுக்க மாட்டோம், ஆனா நீ அழிஞ்சு போறோம்னா நம்ம ஜாதியில அழிஞ்சு போ அப்படின்ற மாதிரி. கடைசியில் அவரோட லைஃப்பை வந்து யார் கேர் எடுக்காங்க, அதே அண்ணன் கேர் எடுக்கலையே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதான் சொல்றல, அந்த கிணறுமே ஃபுல்லா துத்தடிச்சிருவாங்க. ஒரு ஸ்டேஜ் துத்தடிக்கிறாங்க. அந்த கிணத்தை பார்க்க வரப்பதான் தெரியும் அத்தனை விஷயங்கள் அந்த கிணத்தை சுத்தி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிணத்தை தேடி வர்றதுதான் இந்த ரைட்டு. ஆமா இருக்கலாம். ஐயோ ரங்கநாத் சார் நான் சொல்லல. இன்னொரு கதை வந்து எனக்கு இது படிச்சப்போ ஒன்று தோணுச்சு. கூகைன்னு சொல்லிட்டு சோதர்மன் அந்த கதை. ஒரு கூகையை வந்து எப்படி கும்பிட்டுட்டு வருவாங்க அந்த இதுலன்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லா வாழ்வியல்லையும் வந்து கூகை வந்துட்டே இருக்கும். கூகைன்னு தெரியும் நம்ம கோட்டானா அந்த மாதிரி சொல்லு. ஆனா கடைசியில வந்து அந்த தலைமுறைகள் மாறும்போது அவங்க குலதெய்வமா கொண்டு வந்த கூகையை இன்னைக்கு யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. ஸோ அதாவது சில விஷயங்கள் நம்ம பெருசா பிரம்மாண்டமா நம்ம வந்து அதுதான் நம்மளோட வாழ்வின் பிடிப்பு நினைச்சிருக்காது. ஒரு விஷயத்துல ஒண்ணுமே இல்லாம போயிடும்ல, அந்த மாதிரி ஒரு இது. அது மாதிரி ஒரு கதை தான் நம்ம பாதாள கரண்டி. சரிங்களா? அடுத்த கதை வந்து தலிகைன்னா நமக்கு தெரியும், சாமிக்கு முன்னாடி போடுற இறந்தவங்களுக்கானு எனக்கு தெரியல. எனக்கு என்ன எங்க ஊர்ல தலிகை காமனா யூஸ் பண்ற ஒரு வேர்டு தான். நாங்க இந்த புரட்டாசி மாசம் இது இலை போடுவோம், அதையும் நாங்க தலிகைன்றது ஒரு பழைய வீட்டுல போடுற பழைய பேர் தலிகைன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல அப்படிதான் பேசுவாங்க, நாத்தார்காடு அந்த சைடெல்லாம். ஸோ இதில் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை. ஒருத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருப்பா நான் என் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இங்கே வந்து அவருக்கு வந்து நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதை வந்து ரொம்ப ரசித்து சாப்பிட்ற ஒருத்தர் எப்படி இருப்பாருன்றத வந்து ஸோ அதாவது அந்த உணவை பற்றி எப்படியெல்லாம் அவர் பேசுகிறாரு அது வந்து எவ்வளோ அழகாக. அதாவது ஒரு கோயிலுக்கு போனால் கூட அந்த அம்மா சொல்லுவேன், ஏமா கோயிலுக்கு போகிறக்கூட அடிக்கோடி அந்த சாமியே கறி தின்ற சாமி தான் நான் கறி தின்னு தான் போவோம். அதாவது கோயில் தான் நம்ம உச்சபட்சமாக வச்சுருக்கோம், கறி தண்ணி கூட அதுவே கறி தின்னுட்டு தான் போகிறோம் அந்த மாதிரி ஒருத்தர். அடுத்து வந்து அவங்க எப்படியெல்லாம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தது, அப்புறம் பசங்களை படிக்க வைக்கிறது, பசங்க வெளியில் போயிடுறாங்க, இருந்தாலும் மருமகளுக்கு எல்லாம் வச்சுக்கிறது, ஒரு குடும்ப ரீதியாக அவர் வந்து பேசிட்டே வருவார். ஸோ அவர் வந்து இப்போ திருப்பி அவங்க குடும்பத்தை பார்க்க வர்றாரு. அப்புறம் அவர் எங்கே போனாருன்றது நமக்கு ஒரு கேள்விக்குறி. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, எங்கே போயிட்டு வர்றாரு அப்படின்றது. அப்புறம் தான் நமக்கு புரிய வைப்பார் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு தான் அந்த படையலே போடுவாங்க, அவருக்கு தான் அந்த தலிகையை போடுவாங்க. அப்படின்னா அவர் வந்து இறந்துட்டார். இறந்தவர் ஏன் இப்படி பற்றி பேசுகிறாங்கன்னா, ஸோ ஒவ்வொரு உணவும் அவருக்கு இதை பிடிக்கும். முதல் எப்போ இதுக்கு முன்னாடி போய் சாப்பிட போனாரு, அதுக்கப்புறம் எவ்வளோ நல்லா சாப்பிடல, இன்னைக்கு இவ்வளோ நாள் செஞ்சு ஏன் நீ போன, ஏன் இந்த டைம் போனன்றதெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப அழகாக. அப்புறம் இதவே மிக்சரவே அது இந்த கதையை வந்து நம்ம கரெக்டாக போடலாம் சிவசம் பேசுகிற மாதிரி. சரிங்களா? ஸோ அது எல்லாம் அது மாலை அமாவாசை. அதான் இந்த கதை புக்கு மேபி அவரும் இப்போ நம்ம மதுரை புக் ஃபேர் புரட்டாசிக்கு முன்னாடி வந்தது. கரெக்டாக புரட்டாசி மாலை அமாவாசை பற்றி தான் இந்த கதை. மாலை அமாவாசைக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் போடுவோம்ல, அதை பற்றியே இந்த புத்தகம் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் வந்திருக்கு. ஸோ மாலை அமாவாசை ஆமாம் அவருக்கு படையல் போடுறாங்க.
எல்லாமே வெஜிடேரியன். ஸோ அவருக்கு வந்து என்ன நடக்கணும், வந்து பாப்பார் எல்லாத்தையும் பறிச்சு போட்டு போயிடுவாரு. எங்கே போகிறாருன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கே போயிடுவாரு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்க எல்லாரும் இறந்தவங்களாம் மேலோகத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ரொம்ப நல்லா இருக்கு இந்த கதை. சிரிச்சிடலாம். இல்லை நாங்கள் காமனாக எப்படி பேசுவோம்னா, அப்போ எங்கள் வீட்டில் வந்து அம்மா வந்து இன்னைக்கு விரதம் இருக்கு அப்பாவுக்கு அப்படின்னா, ஆமாம் நீ விரதம் விளையாடுவாங்க, நான் பட்டி கிடந்தா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு. அவ்வளோதான். அந்த இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம அப்பாவை தானே பார்க்கணும். திடீர்னு சாமியானதான் எங்கள் அப்பா வேலையா பார்க்கணும். அரசியல் விஷயத்த நான் சொல்றேன். இல்லை இதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்று முக்கியமான ஒன்று சொல்லணும். எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 3ஆவது நாள் கனவுல வந்து என்ன கேட்டாருன்னு எல்லாருமே கேட்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு ஃபார்முலா இருக்கு. கனவுல வந்து கேட்பாரா அதை தானே நம்ம பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க. எங்கள் அப்பா வந்து கனவுல வந்து வாழைப்பழம் தான் கேட்டாங்க. எங்க அப்பா என்ன கேட்டாங்கன்னு சொல்றேன். ஆனா நிஜமா நாங்க வந்து படைச்சிட்டு 30 கும்பிடுவோம்னு சொல்லுவோம். நாங்க அந்த 30ஆவது நாள் தான் அந்த ஆன்மா வெளியில போகுன்றது தான் நம்மளை நம்ப வச்சிருக்கிறது. ஸோ 30 கும்பிட்டதுக்கு படையல் போட்டோம், எல்லாம் வெஜிடேரியனா போட்டோம். இது வந்து உண்மையான விஷயம் எனக்கு நடந்துச்சு. நானும் எங்க சின்னண்ணியும் படுத்துட்டு இருக்கோம். திடீர்னு நைட் ஒரு 3 மணிக்கு பிரியாணி எங்க அப்படின்னு எங்க அப்பா, இல்ல அதுதான் உண்மைங்க, நம்ம உள் மனசு சொல்லுது பிரியாணி எங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வாய்ஸ் கேட்குது. எனக்கு புரியல, எங்க அன்னிக்கும் அதே வாய்ஸ் கேட்டுருது. இது வந்து நாங்க 2 பேரும் ஒன்னா எழுந்துச்சு. அப்பா வாய்ஸ் கேட்டுச்சா, அப்பா பிரியாணி கேட்டாரா அப்படின்னு நான் எங்க அண்ணிட்ட கேட்குறேன். எங்க அண்ணி ஆமா மாமா இப்பதான் பிரியாணி கேட்டாரு அப்படின்னு அவங்க அப்பா தான் சொல்லுவாங்க. அப்பா வந்து பிரியாணி கேட்டாங்க. இது 30 கும்பிட்டுட்டு அன்னைக்கு சாயந்தரம் அன்னைக்கு ராத்திரி 2 பேரும். இது நிஜமா, அதாவது சில விஷயங்கள் நானும் தான் நம்ப மாட்டேன். பட் இது 2 பேர் கனவுலையும் ஒரே நேரத்துல எங்க அப்பா வந்து கேட்டது. இது எப்படின்னா அவருக்கு வந்து பிரியாணி கேட்டாரு அப்படின்றது எப்படின்னா இந்த கதையை அதுதான் தோணுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எப்ப படையல் போட்டாலும் நாங்களும் பிரியாணி வைக்கிறது இல்லை. அவரும் வயசானுச்சுன்னு பல்லுலாம் இல்லை, பல்லு கட்டினாலும் முடியாதுன்றாரு. அதனால பல்லுக்கு தொழிகிற மாதிரி வேணும்னு வர அடிக்கடி இந்த வார்த்தைவார். மிச்சர்னா கூட வாயில ஓரமாக போட்டு கொஞ்சம் நேரம் தான் சாப்பிடுவாரு, அந்த மாதிரி பண்ணுவார். அதனாலே கடைசி நேரத்துலலாம் வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு அவருக்கு. ஆனால் மீன் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதுதான் இந்த சில கதைகளோட பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. படிக்கிற புத்தகம் வந்து நம்ம வாழ்வுக்குள்ள நுழைஞ்சு நம்மள சில விஷயங்களை ஞாபகப்படுத்துதுல அதுதான் புத்தகத்தோட வெற்றி, அந்த எழுத்தாளரோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்க அப்பா கிட்ட போயிட்டீங்க, நான் எங்க அப்பா கிட்ட போயிட்டேன். அதுதான் இந்த கதையோட வெற்றியா எனக்கு தோணுது. இந்த கதை பேசத்தை தாண்டி நம்மள சில விஷயம் பேச வைக்குதுல அதுதான். அடுத்த கதை ரத்த சொந்தம். இந்த ரத்த சொந்தம்ன்றது வந்து ஒரு பக்கா இது. அதாவது என்னன்னா எல்லாருமே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு, அவருக்கு ஆக்சிடென்ட்டில் ஒரு ஆப்ரேஷன், அவருக்கு ரத்தம் கொடுக்கணும். அவருக்கு ஒரு ரேர் பிளட் குரூப்பை கேட்குறாங்க. அப்போ எல்லாம் ஏபி நெகட்டிவ் பாசிட்டிவ் ஏதோ ஒன்று வந்து கேட்பாங்க. அப்போ இவங்க எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் அது வாட்ஸ்அப் குரூப்பு அங்கே எங்கெங்கேயோ அப்டேட் ஆகியிருக்காங்க பாருங்க. அவங்க அந்த அந்த ஆப்ரேஷன் பண்ணவரோட ஒய்ஃப் வந்து அவங்க ஃபாரின் போயிருக்காங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. அப்படின்னா அவங்க அந்த ஃபேமிலியே அவ்வளோ அப்டேட் ஆகிருக்கு. ஃபாரின்ல வேலை செய்யறாங்க, அங்கே டெலிவரியே ஃபாரின் நடக்குது, அதை பார்க்கறதுக்கு போயிருக்கு. இவர் ஆனால் ஜாதி சங்க தலைவர் இருந்தா கூட பரவாயில்ல. இவங்க வாட்ஸ்அப்ல இவருக்கு ரத்தம் வேணும்னு அனுப்புறாங்க, ரத்த குரூப்ல. ஆனாலும் இந்த ஜாதிக்காரனோட ரத்தம் மட்டும்தான் வேணும். ஸோ நீ என்ன வேணா நீ அப்டேட் ஆகும், ஆனால் நான் கீழே இருக்கிறத நான் சொல்லிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு அவ்வளோ அழகாது. கடைசியில் ரத்தம் வந்து எப்படியும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதில் வர ஒரு இளவட்ட பையன் கூட சொல்லுவான், இவர் என்னதான் பண்ணாரு ஜாதிக்கு, என்னதான் பண்ணாரு, அதை பண்ணாரு, இல்லை நான் எதுவும் பண்ண இதை பண்ணாரு, அப்போ என்னதான் பண்ணாரு, ஜாதியை வளர்த்தாரு. அதான்ப்பா எப்படிப்பா வளர்த்தாரு, என்னப்பா பண்ணாரு ஜாதி, அதெல்லாம் தெரியாது. இந்த பரிதாபங்கள் வீடியோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துச்சு, அது என்ன பண்ணாருன்னே தெரியாம. ஆனா சிலர்லாம் ஒரு என்ன சொல்றது, அவங்க சுத்தி ஒரு விஷயத்த ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போறாங்க பாருங்க. இந்த கதையை காப்பாத்துறேன், இனத்தை காப்பாத்துறேன், மொழியை காப்பாத்துறேன், எல்லாமே எல்லாம் பண்ணிட்டு ஆனா கடைசியில அவர் உயிரை காப்பாத்துறதுக்கு இவனுக்கு கொடுத்த ரத்தம் முக்கியம் இல்லை, இன்னொரு ரத்தம் தான் முக்கியன்ற மாதிரி முடிச்சிருக்காரு. அதே ஜாதிக்காரனுக்கு கொடுத்தாலுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அப்படி நடக்காது, அது நடக்காது. அதுதான் ஏன்னா அது போய் ப்ராசஸ் ஆகிட்டு வரதுக்கு எங்க உயிர் போயிடும். ஸோ இருக்கிற ரத்தத்தை கொடுப்பாங்க.
அது வந்து ஆக்சுவலா இந்த கதைகள் எல்லாமே இந்த கதைகள் வந்து நம்ம படிக்கும்போது நமக்கு புரியுது இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அவர் எழுதியிருக்க விதம், அதில் கொண்டு வந்திருக்க அரசியல், நக்கல், நையாண்டி, நம்மளை வந்து நிறைய விஷயங்கள் நம்மளே கேள்வி கேட்கறதுலாம் தான் இதுல இருக்க ஒவ்வொரு கதையோட விஷயம் வந்து உண்மையிலே வந்து சினிமாக்குள்ள டைலாக் போகலாம். டைலாக்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, செமையா இருக்கு. அடுத்த கதை வந்து நம்ம ஆளுங்க, பேரை பாருங்க, நம்ம ஆளுங்க. வீடு கேட்க போறதுலேருந்து கடைக்குள்ள நீங்க என்ன ஆளுங்க, நீங்க நம்ம ஆளா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, இது நம்ம ஆளு போயிடாதீங்க, அது வேற, இது நம்ம ஆளுங்க, அது வேற, சரிங்களா? ஸோ இதில் வந்து ஆரம்பிக்கும் இல்லை அது அடுத்த அரசியல் வந்து ஆரம்பிக்கும் போதே என்ன ஆகுதுன்னா, பாபர் மசூதியை வச்சுட்டு கோயில் கட்டிட்டாங்க அப்படின்றது ஒரு பெருமை. அடுத்து இப்போ அயோத்தி கட்டியிருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெருமையான விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சு. பட் இதுக்கு பின்னாடி எவ்வளோ வழி இருக்கோ, இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கோ, இந்த அரசியல்னால நம்ம நாட்டோட பொருளாதாரம் எவ்வளோ மாறிச்சிருது. முதல் லைன்லேயே இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாரு இல்லை, அவர் யார், அவரோட பேர் என்ன, இதில் பேரை வச்சு அவர் அரசியல் பண்ணியிருக்காருங்க இந்த கதையில. இல்ல அவர் வந்து பொதுவாக இந்த ராமசாமின்ற பேரை எல்லா இடத்துலயும் நிறைய ராமசாமி வந்திருக்கு. அது கூட ஒரு இடத்துல வந்து நீ ராமசாமி சொன்னாலும் நீ இப்படிதான் பேச போறாருன்ற அந்த கேரக்டர் வந்து டெவலப் பண்ணுது. அது கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கதைகள் தேவையில்லைன்னு தோணுச்சு. பட் இந்த கதைக்கு ஓகே, இந்த கதை பியூர்லி வந்து எனக்கு இதுல வந்து கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா தர்மர், நான் வந்து இதை தாண்டி உள்ள போல, ஏன்னா இந்த கதையை படிச்சுக்கோங்க. இது ஏன் இந்த பேர்கள் வச்சதுன்னு ரகுநாத் சார் இந்த கதையை படிச்சா புரிஞ்சிடும். நம்ம 2 பேரும் பண்ண வேணாம், சரிங்களா? தர்மர், பரமசிவம், அதுக்கப்புறம் வந்து அறிவழகன், அப்புறம் வந்து ராமசாமி. இதுல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ராமசாமி யாருன்னு நமக்கு தெரியும், தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியாம இருக்க முடியாது. இல்ல ஒரு கதை, ராமசாமி அவர் வந்து என்னைக்கா இருந்தாலும் அவர் பேசும், சரிங்களா? அவ்வளோதாங்க சொல்லலாம். அவரை கருப்பு சட்டை அப்படியெல்லாம் போனது சிலர்லாம் இயல்பா நடக்கும். இந்த கதையில வந்த மாதிரி இயல்புன்னு சொல்லிட்டு அவர் குத்தி இருக்காரு. அந்த மாதிரி நானே இயல்பா போட்டு வந்தாலும் ஆக்சுவலா இதுல வந்து ஒன்று சொல்லுவாங்க, அதாவது கல்யாணத்தப்ப தாலி கட்டிக்கிட்டா தாலி கட்டலன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா ஒருத்தர் தேவதாசியை கல்யாணம் பண்றப்ப அவர் கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு தாலி கட்டணும்னு சொல்றாரு. இது எவ்வளவு ஒரு உண்மை இல்ல. அவர் வந்து தாலி இல்லாத திருமணம்னு நடத்தி 4வது திருமணம் வந்து தேவதாசியோட மேரேஜ்னோட தாலி கட்டினாதான் திருமணம். ஏன்னா யாருக்கு எது கிடைக்கலையோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும். இது நான் இது மாதிரி இந்த பெரியாரோட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கங்க நம்ம படிக்கிறோம்ல, அது இன்னைக்குமே ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு அந்த டைம் கடவுளை வந்து நம்பல, அப்புறம் ஏன் கடவுளுக்கு கோயிலுக்குள்ள போறது ஏன் அவன் கோயிலுக்குள்ள விரும்புறான், அவனை நீ வீடு, நான் என்ன நம்புறேன்றது முக்கியம் இல்ல, நான் என்ன சொன்னாலும் நீ யோசிச்சுதான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஸ்ரீரங்க வாசல்ல ஒரு சிலர் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தான், உனக்கு தான் வந்து சாமியே பிடிக்காதுல்ல, நம்பிக்கை இல்லை, அப்புறம் நீங்க வாசல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தான். அதுக்கு கீழே வந்து ஒரு பதில் பெரியார சொல்ற மாதிரி, ஒண்ணு மாதிரி நம்பிக்கையான இருக்கான்ல, அவனெல்லாம் யாரும் உள்ள விடாம இருக்கணும்னா அதான் உள்ள இருக்கேன். எனக்கு வந்து பிடிக்கலனாலும் அவனுக்கு பிடிச்சதை நீ தடுக்க கூடாது, அது உன் உரிமை இல்லைன்னு சொல்றதுல உரிமை போராட்டத்தை பண்ணிருக்காரு. நானும் கூட அந்த போட்டோ போட்டு தெரியுமா, குடியே கிடக்கு. அதை தாண்டி வந்து இதுல என்னன்னா நிறைய விஷயங்கள் வந்து சாமிக்கு சக்தி இருக்கா இல்லையா, கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ணாங்க, எப்படி விளக்கு வந்துச்சு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஆடு வெட்டுறப்ப இவங்க ஆடு வெட்டாம இன்னொரு மதத்துக்கார கொண்டு வந்து ஆடு வெட்டுறது, அதை பிரிக்கிறதுக்கு, அந்த மாதிரி நிறைய. ஆனா என்ன இதுல பிரச்சனைனா முழுக்க வந்து ஒரு டீம் கான்வர்சேஷன் தான். சிறுகதையா அது மாறலையா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். எப்படி இருக்கும்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை லவ் பண்ணுவான், அவங்க 2 பேருக்கு பிரச்சனை வரும், கல்யாணம் பண்ணுவோம், ஒரு ஃபார்மேட்ல கொண்டு வந்து ஃபார்மேட்டே கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, டைலாக்கா ஒரு சில விஷயங்கள் சொல்றோம்ல, அது வந்து காட்சியா ஒரு சில விஷயத்த சொன்னோம்னா இன்னும் அழகா பதிய வைக்க முடியும்ன்றதான். நீங்க டைலாக்கா பேசும்போது ஒரு இடத்துல போர் அடிக்க ஆரம்பிச்சுல டக்குன்னு. இல்ல எனக்கு இந்த கதை வந்து இந்த கதையா மாறலையான்னா எனக்கு கதையா ஏன் மாறக்கூடாது அப்படின்னா, இதுல நிறைய கருத்து பேசியிருக்கு. கருத்தை மட்டும் பேசியிருக்கு, கருத்தை தான் பேசணும்ன்ற மாதிரிதான் கதை. இது நீ கருத்தை பேசு, நீ கதையை பார்த்து கதையை கேட்டுட்டு கதையை இந்த காதுல வாங்க அந்த காதுல விட்டுறாது, இது கருத்து பேசி சிந்தனைக்குள்ள போகணுன்ற மாதிரி சொன்ன கதை தான் இது. இத்தனை விஷயம் பேசுறது, ஜாதியை பத்தி பேசியிருக்காங்க, ஒளியை பத்தி பேசியிருக்காங்க,
பெண் இது, அப்புறம் வந்து தேவதாசி பற்றி பேசியிருக்காங்க, கடைசியாக வந்து விதவைகளை பற்றியும் பேசியிருக்காங்க. ஜாதியை தாண்டி விதவைகளை பற்றி அந்த 360 டிகிரி பேசிருப்பாங்க. அந்த காலத்தில் பொட்டு கட்டினதுல இருந்து இப்போ நீ ஏன் இன்னைக்கு இப்படி ஆயிட்ட அப்படின்னா, நீ ஏன் அவங்க மாதிரி அந்த இவங்க மாதிரி நீ ஏன் சதியில் தள்ளணும், மொட்டடிச்சு உட்கார வைக்காம நீ ஏன் இன்னைக்கும் நம்ம அம்மாக்கள் எல்லாம் இப்படி விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக உனக்கு சிந்தனை திறன் இருக்குல்ல, அதை அறிவழகன் அதெல்லாம் சொல்லுவேன். உனக்கு கொஞ்சமா சிந்தனை திறன் இருக்குல்ல, அதை நீ மழுங்கடிச்சிடாத. அந்த டயலாக்லாம் அப்படி இருக்கும். அதாவது பெரியார் சொன்ன அந்த டயலாக் அப்படி பயன்படுத்தி இருப்பாரு. சூப்பரா எழுதி பாருங்க. நிஜமா இதுல வந்து நான் இந்த கதையை வந்து நான் அவத்தே வந்து குறையா சொன்னேன். சார் நீங்க உள்ள கதையா எழுதல, இது வெறும் பிரச்சாரம் ஆயிடுச்சு. இது பிரச்சாரம் தான், பிரச்சாரம் கருத்துக்களை பிரச்சாரம் பண்ண வேண்டிய கதை தான் அது. அதுதான் கடைசி கதை. கார்ப்பரேட் நீதி வந்து கடைசி கதையா? கார்ப்பரேட் நீதி வந்து கார்ப்பரேட் நீதி எங்கேயுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை. அதாவது நீங்கள் வந்து முழுக்க வந்து எவ்வளோ அதான் அந்த இதில் சொன்னல ரத்தம் இதில் எவ்வளோ வந்து நீங்கள் அப்டேட் ஆனாலும் உங்களுக்கு உங்கள் ஜாதிக்காரன் ஒருத்தருந்தா அது உங்கள் ஜாதிக்காரன் தெரியாத வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கும், உங்கள் ஜாதிக்காரன் தெரிஞ்சவொடனே ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதை வந்து நம்ம எப்படி டைஜஸ்ட் ஆகிக்க போகிறோம் அப்படின்றது தான் கார்ப்பரேட் நீதி கிடையாது. நீ கார்ப்பரேட் அளவுலேயே போனாலும் அங்கே இன்னைக்கு வரைக்கும் ஜாதி இருக்கு. நம்ம ஆளுங்க தான் எல்லா இடத்துலையுமே உண்மையில எந்த ஆளுகன்ற கேள்வியில தான் இருக்கு. அது என்ன பேரை வச்சுதோ எப்படி போய் வைக்குவாங்க. எங்க சித்தப்பா யார் தெரியுமா, எங்க மாமா யார், எங்க ஊர் என்ன தெரியுமான்ற பேசி கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து நான் கடைசியில் அவர் யார் எழுதியிருக்காங்கன்னு தெரியல, பின்னாடி எழுதியிருக்காங்க. இந்த கடைசி லைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இவை வெறும் சிறுகதைகள் அல்ல, வாழ்க்கையின் ஆழ்ந்த சுவடுகளே. வடுகளே வடு. அதான் ரொம்ப அருமையான புத்தகங்க. ஆக்சுவலாக நான் இவ்வளோ தூரம் இப்படி வந்து உட்காந்து பேசுறது கிடையாது. இதுவே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறோம். ட்ரை பண்ணி பார்க்குறோம். அதை விட இந்த புத்தகத்தை எடுத்து பேசணும்னு நினச்சோம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. இல்லை எனக்கும் பேச தெரியுதுல, நானுமே வந்து ஒரு மாதிரி கூறுவா பேசிட்டே நம்புறேன். ரகுநாத் சார், இது நிஜமாக ரொம்ப அருமையான புத்தகம். இலக்கிய உலகம் கண்டிப்பாக பேசும். இலக்கிய உலகம் தாண்டி இது வந்து ஒரு முன்னேற்ற பாதைகளை இன்றைய இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகமாக எனக்கு தோணுது. இதோட எழுத்துக்களும் சரி ரொம்ப ஈர்த்து போயிட்டுருக்குது. டக்குன்னு எடுத்தால் வைக்க முடியாத ஒரு புத்தகம். நான் முகநூலில் கூட உங்கள் பேஜில் சில பதிவுகள்லாம் படித்தேன். நிறைய பேர் எழுதியிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, எடுத்தால் வைக்க முடியும். அந்த நூலாய்வு, கருத்தாய்வு இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா நடத்தி இந்த புக்கை வந்து நிறையா இடத்துக்கு கொண்டு போகணும். அது வந்து ஒரு எழுத்தாளராக அதையும் செய்ய வேண்டிய கடமை இன்னைக்கு இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய டேரக்டர் அதான் செஞ்சுட்டு இருக்காங்க சொன்ன படம் வர்றதுக்காக. நம்ம நினைப்போம் விளம்பரப்படுத்துறோம்னு சொல்லிட்டு, ஆனால் சில விஷயங்களுக்கு விளம்பரம் தேவைதான். அது மாதிரி இந்த புத்தகத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேருங்க, எல்லார்ட்டையுமே சேருங்க. இது நீங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாதவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நானே வந்து அருள் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணப்போ நான் இன்னொரு புக்கும் வாங்கிக்கிட்டேன். ஏன் வாங்கினேன்னா, இல்லை இந்த புக்கை படிச்சப்போ இது இன்னொருத்தர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கி ஒருத்தருக்கு கொடுக்கவும் செஞ்சுருக்கேன். சரிங்களா? ரொம்ப அருமையான புத்தகம் சார். நான் வந்து ரொம்ப மனநிறைவோட இந்த காணொலி செஞ்சுருக்கேன். அவ்வளோ அருமையான புத்தகம். வணக்கம்.